சின்ன சின்ன இழை பின்னி பின்னி வரும் சித்திர கைத்தறி சேலையடி நம்ம தென்னாட்டில் என்னாலும் கொண்டாடும் வேலையடி. தைய தைய தந்தத்தானா தைய தைய தந்தத்தானா தைய தைய தந்தத்தானா தைய தைய தந்தத்தானா. என்ன இப்படி சந்தோஷமா பாடிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? சந்தோஷமா பாடுவேன், 4 பேருக்கு நல்லது சொல்லுவேன். ஆனா என் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு தானே தெரியும். இந்த மனசை லேசா திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளேயும் எம்புட்டு காயம் இருக்கோ யாருக்கு தெரியும்? அந்த மாதிரி குறை இல்லாதவங்களே இல்லைங்க. அதை நாம புரிஞ்சுக்கிடணும். மனசு திறந்து நானும் உங்களுக்கு பாட்டு படிக்கிறேன், மருத்துவம் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்றேன்னா இதை பார்த்துட்டு இருந்துட்டு எனக்கு இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப பேர். குலசேகரப்பட்டினம்னுட்டு நம்ம நாகர்கோயில்கிட்ட இருக்குல்ல, அந்த ஊர்லேருந்து லட்சுமின்னு ஒரு பொண்ணு எழுதியிருக்கா. அழகா எழுதியிருக்கா. உங்கள் பாட்டு படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை பிடிச்சிருக்கு, எல்லாம் நல்லா தான் எழுதியிருக்கா. அதில் என்னடா விஷயம்னு பார்த்தா அவளுக்கு ஒரு குறையும் இல்லையாம். நல்ல புருஷனா, நல்ல வீடா, நல்ல வயலாம், தோப்பான், துறவான், எல்லாம் சரி. அவளுக்கு ஆளார வயசில் ஒரு பொண்ணாம், 10-12 வயசு இருக்கும் போல. அது தினம் படுக்கையில் ஒன்றுக்கு இருந்துருதான். இதை விட பெரிய குறை என்னங்க இருக்க முடியும் அப்படின்னு நொந்துக்கிட்டு எழுதியிருக்கா. அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சா சிரிக்கிறாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக முடியல, நான் என்ன செய்யறது, எனக்கு நீங்கள் தான் தெய்வமா, எனக்கு ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு எழுதியிருக்கா. இதுக்கு ஒரு வைத்தியம் சொல்கிறேன் லட்சுமி, நீயும் கேட்டுக்க, மற்றவங்களும் கேட்டுக்கிறட்டும். வாழைத்தண்டு இருக்குல்ல, அதை ஒரு நாளைக்கு காலையிலையும் மதிய சாப்பாட்லேயும் 2 வேளையும் நல்லா ஏதாவது ஒரு பக்குவம் செஞ்சு அந்த பிள்ளைக்கு கொடுத்துட்டே வாங்க. 1 மாதம் கொடுத்தீங்கன்னா பிள்ளைக்கு நல்ல குணம் தெரியும், நல்ல பிள்ளையாயிருவா. நீங்கள் திட்ட வேண்டாம், தாராளமாக சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகலாம், அக்கம் பக்கத்தில் தெரிஞ்சாலும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் லட்சுமி, நீ என்ன பண்ண போற தெரியுமா? உன் மகளை பார்த்துட்டு பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா இது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா அப்படின்னு பாட போறீங்க. பார்த்து பிள்ளைக்கு கண்ணு வெட்டுற போகுது, அப்புறம் எங்கிட்ட தானே ஓடி வருவீங்க, மிளகாயை சுற்றி போடுற பாட்டின்னு. லட்சுமி மட்டும் இல்லை, உங்கள் யாருக்கு எந்த குறை இருந்தாலும் எனக்கு எழுதி போடுங்க. இந்த செவத்த பொண்ணை மறந்துடாதீங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். சித்திரப்பூ விழி வாசலிலே வந்து தான் நின்றவரே, அந்த கட்டிக்காரம்பினை தொட்டு கலந்திட யார் வந்தவரே, அவர் தான் வந்தவரே, அவர் தான் வந்தவரே, தான் வந்தவரே, அவர் தான் வந்தவரே.